நாகரிக அரசியலின் நல்ல தொடக்கம். எடப்பாடி மீது என்ன வெறுப்பு? தமிழ்நாட்டு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு பிறகு சம்பிரதாயமான சந்திப்பாக தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை சந்தித்துள்ளார். இது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். சுமார் 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கோலோச்சி இருந்த திமுக, அதிமுக என்னும் இரு கழகங்களை வீழ்த்தி தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதல்வரானார் விஜய். சட்டமன்றத்தில் உறுப்பினராக அனைவரும் பொறுப்பேற்ற பின்னர் அவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், வைகோ, அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை சந்தித்துள்ளார். நேற்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது நல்ல நாகரிக அரசியலின் தொடக்கமாக பார்க்கலாம். அண்ணா காலம் வரை நாகரிகமாக அரசியல் இருந்தது. அண்ணா முதல்வராக பதவியேற்ற பிறகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரை சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தார். தமிழ்நாட்டு அரசியலில் திரு மு. கருணாநிதி அவர்கள் முதல்வரான பிறகு இந்த நிலை சற்று மாறத் தொடங்கியது. ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் மரபும் மாண்பும் சற்று விலகி இருந்தது. இருந்த போதிலும் அப்போது கூட கருணாநிதி அவர்கள் சில நேரங்களில் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். குறிப்பாக எம்ஜிஆரும் கருணாநிதியும் சந்தித்துக் கொண்ட பல நிகழ்வுகள் நடைபெற்றன. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஆந்திராவின் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் திருமணத்தில் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றாக கலந்து கொண்டதை கூறலாம். இந்த நிலைமை எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அறவே நீங்கியது. குறிப்பாக ஜெயலலிதா தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த நாகரிகம் இல்லாமல் போனது. சட்டமன்றத்தில் கூட கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சந்தித்துக் கொள்வதை தவிர்த்த தருணங்களும் ஏற்பட்டன. இறுதி வரை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சந்திக்கும் நிகழ்வு ஏற்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இருவருமே எலியும் புனையமாக அரசியல் செய்தனர். ஒரு கட்டத்தில் திமுகவினர் குடும்பத்தில் நடக்கும் நல்லது கெட்டதுகளில் கூட இரு கட்சியினரும் சந்திப்பதை தவிர்த்தனர். ஜெயலலிதாவின் பார்வைக்கு இந்த சந்திப்பின் தகவல் சென்று விடுமோ என்று அதிமுகவினர் அஞ்சினர். அதிமுகவில் ஒரு மகன் இருந்தார். அவருடைய தந்தை திமுகவில் இருந்தார். திமுகவில் இருந்த தந்தை இறந்துவிட்டார். மகனாகிய அந்த அதிமுக பிரமுகர் தன் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவே இல்லை. அந்த அளவுக்கு குடும்ப உறவுகளை கூட இந்த அரசியல் விட்டு வைக்கவில்லை. 2014 ஜெயலலிதாவின் மறைவும் 2018 கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு இந்த நிலைமை கொஞ்சம் மாறத் தொடங்கியது. மு.க.ஸ்டாலின், எடப்பாடி ஆகியோர் ஒருவருக்கொருவர் சந்தித்து வணக்கம் தெரிவித்துக் கொள்ளும் வழக்கம் இருந்தது. அந்த வரலாறு இப்போது திரும்பி இருப்பது ஆரோக்கியமான அரசியலுக்கு அடித்தளமாக அமையும் என்று நம்பலாம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. அதேபோல் எதிர்க்கட்சிகளின் சுட்டிக்காட்டுதலை அரசும் கவனத்தில் கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அது தனி மனித மாண்புகளை எந்த வகையிலும் குலைத்துவிடக்கூடாது. அரசியல் என்பது வேறு, தனி மனித பண்பு என்பது வேறு. அரசியலில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கும் பண்பு அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் ஆரோக்கியமான அரசியல் நடப்பது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மையை கொடுக்கும். இந்த ஆரோக்கியமான அரசியல் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்பதே நமது விருப்பமும் ஆகும். முதல்வரின் இந்த அணுகுமுறை ஆட்சி முடியும் 5 ஆண்டு காலம் வரை தொடர வேண்டும். இதுவும் நமது விருப்பம் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் அனைவரின் விருப்பமுமாகும். தமிழ்நாட்டின் இந்த அரசியல் போக்கை வரவேற்கலாம். இறுதியாக ஒரே ஒரு உறுத்தல் மட்டும் இன்று சட்டமன்றத்தில் நடந்ததை பார்க்க முடிந்தது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்க வருகிறார். எதிரில் அமர்ந்திருந்த முதல்வர் விஜயை பார்த்து வணங்குகிறார். ஆனால் பதிலுக்கு விஜய் வணங்கவில்லை. இது எந்த மாதிரியான அரசியல் நாகரிகம் என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் கரூர் நிகழ்வுக்கு முதலில் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி தான் குரல் கொடுத்தார். இந்த நிகழ்வுக்கு விஜய் காரணமல்ல, திமுகவின் அரசுதான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது மட்டும் எடப்பாடி அமைதியாக இருந்திருந்தால் விஜய் மீது வழக்கு கூட போடப்பட்டிருக்கும்.
அந்த இக்கட்டான நிலையில் தாவேக தலைவராக இருந்த விஜயை காப்பாற்றிவிட்ட அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சட்டமன்றத்தில் அவமதித்திருப்பது வருத்தத்திற்குரியது. முன்னாள் முதல்வர் எடப்பாடிக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். இத்தனைக்கும் எடப்பாடி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர், 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்தவர், 4.5 ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர். அனைத்துக்கும் மேலாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விஜயை விட வயதில் மூத்தவர். இதை முதல்வர் தெரிந்துதான் செய்தாரா, தெரியாமல் செய்தாரா என்று தெரியவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நிகழாமல் பார்த்து கொண்டால் மக்கள் மனதில் இடம் பிடிப்பார். காரணம், ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் என்பதை முதல்வர் விஜய் உணர வேண்டும். அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க வருகிறார். முதல்வர் விஜய் முகத்தை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு பதவியேற்று விட்டு போகிறார். ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பார்க்க அவர் வீட்டுக்கு முதல்வர் போகும்போது இருவரும் அருகருகே அமர்ந்து பேசுகின்றனர். இன்று பல்வேறு தலைவர்களை சந்தித்த முதல்வர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் சந்திப்பாரா இல்லையா என்பது 2 நாளில் தெரிந்துவிடும். ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றால் அவருடைய அரசியல் பாதை சரியானதாக இருப்பதாக கணிக்கலாம். ஒருவேளை சந்திக்காமல் இருந்தால் அது சரியில்லாததாக இருக்கும். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்வரின் இந்த செயல்பாடுகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.